ஆசிரியை ஒருவரின் பணப்பையை திருடி அதிலிருந்த ஏடிஎம் அட்டையை பயன்படுத்தி வங்கிக் கணக்கில் இருந்து 20,000 ரூபாய் பணத்தை திருடிய சம்பவம் தொடர்பில் சிவில் பாதுகாப்பு படையை சேர்ந்த உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக கிராதுருக்கோட்டை போலீசார் தெரிவித்தனர். மகா ஓயா சிவில் பாதுகாப்பு படை முகாமில் பணிபுரியும் 41 வயதுடையவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் புதிய மெதகம தியவிட்டகம பகுதியை சேர்ந்தவராவார். கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஹோபரிய பகுதியில் வசிக்கும் ஆசிரியர் ஒருவரின் ஸ்கூட்டி ரக மோட்டார் சைக்கிளில் இருந்த பணப்பை திருடப்பட்டுள்ளதாக கிராதுருக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் அந்த ஆசிரியர் முறைப்பாடு செய்துள்ளார். அந்த முறைப்பாட்டுக்கு அமைய கிராதுருக்கோட்டை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். இந்நிலையில் அப்போதில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததன் அடிப்படையில் சந்தேக நபர் தெகியத்த கண்டிய நகருக்கு மற்றொரு நபருடன் சென்று வங்கிக் கணக்கில் பணம் எடுத்து செல்லப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மகியங்கனை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கையின் வடக்கு வானில் வெற்று கண்ணுக்கு தெரியும் வகையில் விண்கல் மழையொன்று தோன்றும் என வானியலாளர் ஹிகான் வீரசேகர தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பெர்சியஸ் விண்மீன் கூட்டத்திற்கு அருகில் விண்கல் மழை தோன்றியதால் விண்கல் மலை பெர்சியஸ் என்று அழைக்கப்படுகிறது. எவ்வாறெனில் ஜூலை மாதம் நடுப்பகுதியில் இருந்து ஆகஸ்ட் மாதம் நடுப்பகுதி வரை இந்த விண்கல் பொழிவு காணப்படுவதுடன் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் அதன் உச்சம் ஏற்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் ஒரு மணித்தியாலத்தில் சுமார் 100 விண்கற்களை காண முடியும் எனவும் சமவெளிக்கு சென்று தடையின்றி பார்வையிட முடியும் எனவும் வானியலாளர் ஹிகான் வீரசேகர மேலும் தெரிவித்துள்ளார்.